ஸோ எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை புரியலைனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெவியான ட்ரையான கான்செப்ட் தான். ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பெட்டர், குட், சூப்பர். ஒருவேளை புரியலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நேச்சுரல் தான். எனக்குமே ஃபைனலில் முதல் தடவை இந்த கான்செப்டை புரிஞ்சதுக்கு பார்த்ததுப்போ எனக்கு அவ்வளோவா கிரிப் கிடைக்கல. அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறப்பவும் வேறு சோர்சஸில் நான் இதை பற்றி தேடி தெரிஞ்சுக்கிட்டப்பவும் தான் என்னால் ஒரு கிரிப் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல புரிஞ்சிருச்சுன்னா ஓகே தான், புரியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க, பேசிக்காக இஏஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓவர் வியூ தெரிஞ்ச போதும் நம்ம அகெயின் சம் சால்வ் பண்ண போகிறோம், அப்போ உங்களுக்கு கிரிப் கிடச்சிரும். பட் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஏஆர்னா என்னன்னே தெரில அப்படின்னா ப்ளீஸ் கூகுள் பண்ணுங்க. இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணுங்க, கூகுள் பண்ணுங்க, சாட்ஜிபிடியில் கேளுங்க, இல்லை யூடியூப்லேயே கூட நிறையா வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஏஆர்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இண்டேஸ் 109ல் இஏஆர் அப்படின்ற கான்செப்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, குவிக் சம்மரைஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, பாரோவிங் காஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். பாரோவிங் காஸ்ட்டில் 2 டைப் இருக்குது. பிஎன்எலுக்கு போகிறது, கேபிட்டலைஸ் பண்ணுறது. எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும்னா, குவாலிஃபைங் அசெட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பாரோவிங் காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். அதர் தென் பாரோவிங் காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பிஎன்எல் கொண்டு போவோம். பாரோவிங் காஸ்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அதர் பாரோவிங் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பாரோவிங் காஸ்ட்டுக்குள்ள இருக்கு. சப்ஸ்டான்ஷியல் பீரியட்னா என்னன்னு பார்த்தோம். சப்ஸ்டான்ஷியல் பீரியட்னா மேனேஜ்மெண்டோட டெசிஷனுக்குரியது. பட் இன்ஸ்டிடியூட் படி இன்ஸ்டிடியூட் ஸ்டாண்ட் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, 12 மந்த்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது சப்ஸ்டான்ஷியல் பீரியட்னு யூஸ்வலா சொல்றாங்க. பட் சில சம்ஸ்ல 12 மந்த்ஸ்க்கு கீழே இருந்தாலுமே கூட அதை சப்ஸ்டான்ஷியல் பீரியட்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா நீங்க டைம் பொறுத்து, உங்களுக்கு டைம் அவைலபிள் எக்ஸாம்பிள் எவ்வளோ இருக்குன்றது பொறுத்து நீங்க அசம்ஷன் எழுதிடலாம். நான் இதை வந்துட்டு சப்ஸ்டான்ஷியல் பீரியட் எடுத்துக்கிறேன், ஸோ தட் நான் இதை கேபிட்டலைஸ் பண்றேன். இல்லை டைம் இல்லை அப்படின்னா, ரொம்ப ரேரஸ்ட் சிச்சுவேஷன், பட் இது அட்வைசபிள் இல்லை. டைம் சுத்தமாக இல்லை, மார்க் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை வந்துட்டு சப்ஸ்டான்ஷியல் பீரியட் இல்லை, 3 months ஆர் 6 months தான் இருக்குது, ஸோ இது சப்ஸ்டான்ஷியல் பீரியட்ல அசம்ஷன் எடுத்துட்டு நான் இதை பிஎன்எல் கொண்டு போகிறேன், பாரோவிங் காஸ்ட்டை பிஎன்எல் கொண்டு போங்க. ஓகே. ஸோ செகண்ட் திங் என்னன்னா, எதெல்லாம் லைபிலிட்டியாக இருக்கோ அதோட காஸ்ட்டை மட்டும் தான் பாரோவிங் காஸ்ட்னு சொல்லுவோம். டிபெஞ்சர்ஸ், லோன்ஸ், இது மாதிரி ப்ராடக்ட்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஈக்விட்டி, லைபிலிட்டி கிடையாது. ஸோ அதோட காஸ்ட் எதையுமே நம்ம பாரோவிங் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், பாரோவிங் காஸ்ட் நாட் ரிக்வயர்ட் டு கேபிட்டலைஸ் வித் ஆப்ஷனல்னு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா, இன்வென்ட்ரிஸ், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ற இன்வென்ட்ரி, ரிப்பரேட்டிவ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற இன்வென்ட்ரிஸ் அப்படின்னா அது மேல இருக்கிற பாரோவிங் காஸ்ட் நம்ம கேபிட்டலைஸ் பண்ண தேவையில்லை, வேண்டாம்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேர் வேல்யூ யூஸ் பண்ணி அக்கௌண்ட் பண்ற குவாலிஃபைங் அசெட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது மேலேயும் நம்ம பாரோவிங் காஸ்ட்டை ஆட் பண்ணணுன்ற ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் பாரோவிங் காஸ்ட். எதெல்லாம் நம்ம பாரோவிங் காஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட், ஜென்ரலாக சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் பாரோவிங் எக்ஸ்பென்சஸ். பட் இங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, பிளைன் இன்ட்ரெஸ்டா இல்லாம அட்ஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இன்னும் ஒரு ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே இன்னும் லாஜிக்கலா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓப்பனிங்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிற ப்ராசஸிங் சார்ஜஸ், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், டிபெஞ்சர்ஸோட அண்டர் ரைட்டிங் கமிஷன், இது மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மொத்தமா த்ரூ அவுட் த பீரியட் அமௌண்டைஸ் பண்ணி டைம் வேல்யூவை கன்சிடர் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அமௌண்டைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் சார்ஜஸ் அஸ் பர் இண்டேஸ் 116. இதுவும் ஃபினான்ஸ் சார்ஜஸும் பாரோவிங் காஸ்ட்டுக்குள்ள வரும். ஸோ பிளைனா இப்போ ஓவராலா நம்ம பிளைண்டா பாரோவிங் காஸ்ட்னா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் ஃபாரின் லோன் ஏதாவது எடுத்திருந்தோம் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்மே. இப்போ ஒருவேளை ஃபாரின் லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஃபாரின் லோன்ல நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபிளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு டு த எக்ஸ்டென்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அளவுக்கு அதையும் நம்ம பாரோவிங் காஸ்ட்னு சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ இதோட இப்போ சில நேரம் என்ன சுச்சுவேஷன்ல நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருப்போம், பாரோவிங் காஸ்ட்ல தான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருப்போம். பாரோவிங்ஸ் வந்துட்டு ஸ்டேஜ் வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை இனிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சினாரியோவில் இனிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். 30 கோடி ரூபாய் ப்ராஜெக்டோட வேல்யூ, லோன் வேல்யூ, அவங்க 30 கோடி ரூபாய் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10 கோடி ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கோம், மிச்சம் 20 கோடி ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்லேயே சும்மா இருக்கு. ஸோ நம்ம அதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இந்த 20 கோடி ரூபாய் ஏன் சும்மா வச்சுக்கணும், ஒரு ஆள் போட்டுட்டு அதை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் சம்வேர். இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சில இன்கம் வருது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்
மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை பேங்க் டெபாசிட் என்ன வேணா இருக்கலாம். பட் அதுல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கமை பாரோவிங் காஸ்ட்ல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேபிட்டலைஸ் பண்ற பாரோவிங் காஸ்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. எனி டெம்பரவரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அரைசிங் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் பாரோவிங், ஸ்பெசிபிக் பாரோவிங்கா இருக்கணும், ஷால் பி ரெடியூஸ்டு ஃப்ரம் த பாரோவிங் காஸ்ட் ஆஃப் குவாலிஃபைங் அசட். நம்ம எப்படி பாரோவிங் காஸ்ட்டை ஆட் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஸ்பெசிபிக் பாரோவிங்கை யூஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் டெம்பரவரியா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இன்கம் வந்திருந்தால் அந்த இன்கமையும் பாரோவிங் காஸ்ட்ல லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ பாரோவிங் காஸ்ட்ல நம்ம ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் டாபிக்ஸை கவர் பண்ணிட்டோம். பாரோவிங் காஸ்ட்டுக்கு எது தேவையோ அதை விட அதிகமாகவே கவர் பண்ணியிருந்திருக்கோம் இஏஆர் கான்செப்ட்லாம் பார்த்துருந்ததுனால. இப்போ நம்ம கொஸ்டின் 1 and 2 சால்வ் பண்ணிடலாம். ஓகே, question number 1. PP Limited borrowed 20 lakh for purchase of machinery on 1/6/2023. Okay, interest on loan is 9% per annum. The machinery was put to use from 1/1/2024. Okay, pass journal entry for the year ended 31st March 2024 to record the machinery to record the borrowing cost of loan as per Ind AS 23. ரொம்ப பேசிக்கான சம், ரொம்ப ஈஸியான சம். இது 2 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ இதை பார்த்துடலாமா? PP Limited borrowed 20,000 for purchase of machinery. 1/6/2023 20 lakh borrow பண்ணியிருக்காங்க. 1/6/2023 ஒரு மெஷினரி வாங்குறதுக்காக பாரோவிங்ஸ் நடந்திருக்கு. 20 லட்ச ரூபா அந்த பாரோவிங்ஸ். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா at 9% per annum. ஓகே, இந்த மெஷினரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு குவாலிஃபைங் அசட், சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம் தான் எடுத்திருக்காங்கன்னு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு இன்பிட்வீன் பீரியட் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 சேர்த்துக்க வேண்டாம். ஸோ 7 months ஆயிருக்கு. ஸோ 7 months ஒரு சப்ஸ்டான்ஷியல் பீரியடாக நான் அசம்ஷன் எடுத்துக்கிறேன். அசம்ஷன் seven month period is considered as substantial period as per management's judgment. ஓகே, இந்த அசம்ஷன்ல நான் கொஸ்டின் சால்வ் பண்றேன். மெஷினரி புட் டு யூஸ் 1/1/2024. ஸோ இன்பிட்வீன் பீரியட்ல 1/6/23 இருந்து 1/1/24 வரைக்கும் உள்ள இன்பிட்வீன் பீரியடை நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் டு பி கேபிட்டலைஸ்டு. ஆக்சுவலாக ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரெடி டு இன்டெண்டட் யூஸ், இங்கே புட் டு யூஸ் சொல்லியிருக்காங்க. பட் ப்ராப்ளம் இல்லை, ஒருவேளை ரெடி டு இன்டெண்டட் யூஸ் டேட்டும் கொடுத்து புட் டு யூஸ் டேட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெடி டு இன்டெண்டட் யூஸ் டேட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எப்போ மெஷினரி ரெடி ஆயிடுச்சோ அப்போவே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறத நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற பீரியடில் நான் இப்போது ஜனவரியிலே நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். பட் நான் மெஷினரியை போட்டது புட் டு யூஸ்க்கு போட்டது 1st April 2026 சப்சிக்வெண்ட் இயரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்போ ரெடி டு யூஸ்க்கு போட்டோமோ அதோட கேபிட்டலைசேஷனை நிறுத்திக்கணும். ஓகே, interest to be capitalized equal to 20 lakhs into 9% into 7 months. ஸோ இந்த கேஸில் 7 months வருது. 1/1/6/2023 இருந்து 1/1/24 வரைக்கும் equals to 20 lakh into 9% 7 divided by 12, 1,05,000. ஓகே, ஸோ ரிமைனிங் பீரியட் 3 monthsக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை நான் P&L கொண்டு போனோம். இன்ட்ரெஸ்ட் டு பி எக்ஸ்பென்ஸ்டு ஈக்குவல்ஸ் டு 20 lakh into 9% into 3 months divided by 12 months. Rupees 45,000. ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். ஜேர்னல் என்ட்ரி
First one, 1st April, 1st January 2024. Yes. Machinery account, debit 20 lakh. Okay. Machinery account 20 lakh loan amount. அதை ஃபுல்லாக அசம்ஷன் எடுத்துக்கிறேன். அதை எல்லாத்தையுமே மெஷினரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 lakh ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், நம்ம கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 1,05,000 எல்லாம் சேர்த்து புட் டு யூஸ்க்கு ரெடி டு யூஸ்க்கு வந்ததுனால நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணியிருப்போம். ஸோ 21,05,000 21,05,000 to interest payable to 20 lakh. Sorry, to 1,05,000 to bank 20 lakh. Second entry 31st March 2024. ஓகே. இண்டேஸில் ஃபினான்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் PNL டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் பேயபிள் 45,000. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, Bees Limited borrows a sum of 20 crore from Sindhu Limited, okay, on 1st April 2023, repayable as a single bullet payment at the end of the 5th year. ஸோ பீஸ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்து லிமிடெட் இருந்து ஒரு 20 கோடி ரூபாய் லோன் வாங்குறாங்க. அது புல்லட் பேமெண்ட்டை 5th year எண்டில் தான் பே பண்ண போகிறாங்க. ஸோ இன்பிட்வீன் பீரியடில் பிரின்சிபல் அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. 20 கோடி ரூபா டே 1ல் வாங்குவாங்க, 20 கோடி ரூபா 5th year எண்டில் கொடுப்பாங்க. The interest thereon 5% per annum is payable at yearly rest. இந்த மீதி இருக்கிற பீரியட்ல 1க்கும் 5க்கும் நடுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5% per annum 20 crores மேலே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ 20 crores மேலே 5 crores 5% எவ்வளோ வருது அப்படின்னா 20 crores into 5 1%, 1 crore வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க இயர் ஆன் இயர். Okay, since the market rate is 8%, Bees Limited paid an origination fees of 2.39 crore to Sindhu Limited to compensate the Sindhu Limited for the lower rate of interest. என்னன்னா, இப்போ இந்த சிந்து லிமிடெட் பீஸ் லிமிடெடுக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக வேற யாருக்காவது ஒரு லோன் கொடுத்துருந்தாலோ இல்லை பேங்க்ல எப்படியா போட்டிருந்தாலோ அவங்களால ஈஸியா 8% இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்க முடியுமா? ஏன்னா மார்க்கெட் ரேட் 8% இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா மேபி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் 8% போயிட்டு இருக்கலாம். ஸோ ஈஸியாவே அவங்களால என்ன பண்ணலாம் அப்படின்னா சிந்து லிமிடெடோட 8% ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். வேற பீஸ் லிமிடெட் கொடுத்ததுனால 5% தான் பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் தரதுனால இது காம்பன்சேட் பண்றதுக்கு பீஸ் லிமிடெட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரிஜினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ என்ன நடக்கும், இன்ட்ரெஸ்ட் வருஷம் கொடுக்குற 1 கோடி ரூபாய் போக இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஆரிஜினேஷன் ஃபீஸ்னா இனிஷியலாவே ஒரு 2 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுத்துறாங்க. இந்த சென்ஸ் இப்போ 20 கோடி ரூபாய் டிஸ்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல இந்த 2 கோடி ரூபாய் கழிச்சிட்டு சிந்து லிமிடெட் வெறும் 18 கோடி ரூபாய் தான் கொடுப்பாங்க அவங்க கையில. Okay, apart from the above, there are no other transaction between the two parties. வேற எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, சிம்பிளா இது மட்டும் தான். You are required to calculate the amount at which Bees Limited would recognize the loan and Sindhu Limited would recognize the annual interest income thereon. சிந்து லிமிடெட் புக்லையும் பீஸ் லிமிடெட் புக்லையும் இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இஏஆர் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிள். இஏஆர் கான்செப்ட் படி இவங்க கொடுத்த ஆரிஜினேஷன் ஃபீயை நம்ம நெட் ப்ராஃபிட்ஸில் லெஸ் பண்ணிட்டு புக்கில் அக்கௌண்ட் பண்ணுறப்போ 20 கோடின்னு அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. 20 கோடி மைனஸ் ஆரிஜினேஷன் ஃபீ லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம பீஸ் லிமிடெடோட புக்ஸில் டெட்டாக அக்கௌண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்ஸ் ஆஃப் பி லிமிடெட். Question 2. In the books of D Limited,
amount to be recognized as loan நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அமார்டைசேஷன் டேபிள் போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அமார்டைசேஷன் டேபிள் போட்டுடுறேன். ஓகே, அமார்டைசேஷன் டேபிள் 1 ஓப்பனிங் பேலன்ஸ். நான் இந்த 20 கோடி எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா பீஸ் லிமிடெட் கையில் கிடைச்சது 20 கோடி கிடையாது. அவங்க ஆரிஜினேஷன் ஃபீஸை லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இன் பீஸ் லிமிடெட் புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 crores minus 2,39,54,000. ஆரிஜினேஷன் ஃபீஸ் இவங்க லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல்ஸ் டு 20 crore minus 6. ஓகே, 239,54. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 17 crore 60,46,000. இந்த இடத்துல நான் இஏஆர் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, கூப்பன் ரேட் 5%. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 20 கோடிக்கு 5%, 1 கோடி ரூபா நான் வருஷம் கொடுத்தே ஆகணும். இது கூப்பன் ரேட். ஆனால் இஏஆர் இவங்களே கேல்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த 8%ன்றது என்னன்னா இஏஆர். இந்த 8% நான் இன்ட்ரெஸ்ட்டாக புக் பண்ணால் மட்டும்தான் இயர் எண்டில் நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் பேயபிள் மைனஸ் நான் பே பண்ண கூப்பன் க்ளோசிங் பேலன்ஸ், திரும்ப இது ஓப்பனிங் பேலன்ஸ், இஏஆர் இதெல்லாம் போட்டு நெட்டாக என்னோட பேயபிள் வந்துட்டு கரெக்டாக 20 கோடின்னு வந்து நிற்கும். நான் பே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் இப்போ எப்படின்னு காட்டுறேன். அட் 8% இஏஆர் போடணும். இந்த 17 crore 60 lakhs மேலே 8% ஆட் பண்ணுறேன். இன்டூ 8% 14 lakh, sorry 1 crore 40 lakhs, 83,680. கூப்பன் அட் 5%. பிளெயினாக 1 crore எல்லா வருஷமும் கட்டிட்டு இருப்பேன். ஸோ 1 crore ஓகே ப்ளஸ் 17 crore 60 lakh 46,000 minus 1 crore 18 lakh 18 crore 1,680. ஓகே, செகண்ட் இயர் 18 இந்த க்ளோசிங் அப்படியே எனக்கு ஓப்பனிங்காக வரும். 18 crore 1,29,680. அகெயின் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் இயர் 1ஓட க்ளோசிங் பேலன்ஸ், இயர் 2ஓட ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மேலே எகெயின் நான் வந்துட்டு செகண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் மேலே 8% ஏஆர் போடுவேன். 18 crore 1,29,680 into 8%, 1 crore 44 lakh. lakh 10,374. கூப்பன் ரேட் பிளைனாக எப்போவுமே ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கும். 1 crore நான் கொடுத்துட்டு இருப்பேன். சேம் லைக் இஎம்ஐ மாதிரி தான், அப்படியே பிளைன் அமௌண்ட் எல்லா வருஷம் போயிட்டே இருக்கும். இப்போது ப்ளஸ் 18 crore 1,29,680 minus 1 crore comes to 18 lakh 45. Sorry, 18 crore 45 lakh 4,004. Opening balance 18 crore 45 lakh 40,054. இப்போ இந்த பேலன்ஸ் மேலே தேர்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் மேலே அகெயின் ஏஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவேன். 45 into 8%, 1 crore 47 lakh 63,204. 1 crore plus 18 lakh 45 40,054 minus 1 crore.
to 18 crore 93 lakh 3,258. So fourth year opening balance 18 crore 93 lakh 03258. இந்த வேல்யூ மேலே 8% EIR 44261 1 crore பேமெண்ட் லெஸ் பண்ணிட்டோன்னா crore 1 crore 19 crore 44 lakh 475 19. Fifth year opening balance 19 crore 44 lakh 47,519. ஓகே, ஸோ இது மேலே 8% EAR வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் பிஎன்எலுக்கு போகும். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 1,55,000 1 crore கூப்பன் பேமெண்ட் liability ரெடியூஸ் பண்ணும் ப்ளஸ் 47,519 minus 1 crore. ஓகே, ஸோ 20 crore இங்கே வந்திருந்தா நம்ம அமௌண்ட் கரெக்டு. 20 crore ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஒரு 3,300 வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம எக்ஸாக்டான வேல்யூஸ் எடுக்கிறது இல்லையா, ஸோ 8% நம்ம எக்ஸாக்டான வேல்யூ எடுக்கலன்றனால ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா வருது. பட் 20 crore வந்துருச்சு. ஸோ ஃபிஃப்த் இயர் எண்டில் 20 crore இருக்கும். இந்த 20 crore நான் புல்லட் பேமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ ஃபிஃப்த் இயர் எண்டில் எகெயின் இந்த 20 crore போட்டுட்டு பேமெண்ட் 20 crore போட்டுட்டு பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 0 ஆயிரும். ஸோ சிம்பிளாக இதான் நடந்திருக்கும். இதை இப்போ ஜேர்னலைஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா புரிஞ்சிடும். Journal entry in the books of Bees Limited. First entry loan amount dispose ஆகிறப்போ இருக்கிற entry 1/4/2023. ஓகே, பேங்க்ல லோன் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 17 கோடி. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 17 கோடி 60 லட்சம் 17 crore 60 lakh 46,000. ஓகே, டு சிந்து லிமிடெட் லோன் அக்கௌண்ட் 17 crore 60 lakh 46,000. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓவர். செகண்ட் என்ட்ரி 31st March 2024. இப்போது ஃபினான்ஸ் காஸ்ட் நான் எதை அக்கௌண்ட் பண்ணுவேன், என்னோட பிஎன்எலுக்கு எது போகும் அப்படின்னா EIR. ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட்னு கூப்பன் பேமெண்ட் தான் போகும். இங்கே EIRனு ஒன்று கண்டுபிடிச்சு அதை ஃபினான்ஸ் காஸ்ட்னு பிஎன்எலுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ என்னோட EIR போகும் 1 crore 40 lakh 83,682. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் நான் தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக சிந்துவில் வச்சிடுறேன். டு சிந்து லிமிடெட் லோன் அக்கௌண்ட் 14083,680. இப்போ சிந்து லிமிடெடுக்கு நான் கூப்பன் பே பண்ணுவேன். ஸோ கூப்பன் அக்கௌண்ட் இதுவும் எகைன் 31st March அன்னைக்கு நடக்கும். 24 சிந்து அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் பே பண்ணிடுவேன். 1 crore
1 crore. ஸோ இப்படியே எல்லா வருஷத்துக்கும் அதோட ஏஆர் எடுத்து நான் ஃபினான்ஸ் காஸ்ட்டில் போடுவேன். ஒரு இயர் 2ல் சேம் ஃபினான்ஸ் காஸ்ட் சேம் என்ட்ரி ரிப்பீட் ஆகும், இந்த அமௌண்ட்டை போடுவேன். இயர் 3ல் ஃபினான்ஸ் காஸ்ட் இந்த என்ட்ரி போடுவேன். இந்த 31st என்ட்ரி ஃபினான்ஸ் காஸ்ட் என்ட்ரி மட்டும் ஏஆர் போட்டுட்ருப்பேன். இந்த 3rd என்ட்ரி கூப்பன் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி மாறவே செய்யாது, அமௌண்ட் மாறவே செய்யாது. 1 crore எல்லா வருஷம் போயிட்டே இருக்கும். ஸோ 5th இயர் எண்டில் 20 crore பேலன்ஸ் சிந்து லிமிடெட்ல நிற்கும். அதை ஒரே சிங்கிள் பேங்க் என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, இது பீச் லிமிட்டடோட புக் என்ட்ரி ஆங்கிளில். இப்போ சிந்து லிமிட்டடோட என்ட்ரியில் ஆங்கிளில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிந்து லிமிடெட் வந்துட்டு அவங்க டைரெக்டாக பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, அகெயின் அப்படியே உல்டாவாக நடக்கும். இங்கே எப்படி உங்கள் ஃபினான்ஷியல் லயபிலிட்டி புக் பண்ணாங்களோ அவங்க அதை ஃபினான்ஷியல் அசட்டாக புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட்ஸுமே என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 20 கோடின்னு இருந்திருக்காது, 17 கோடி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ சேம் அப்படியே உல்டாவாக நடக்கும். இதே சேம் அமார்டைசேஷன் டேபிள் அவங்க போட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் இதே இன்கம் தான் இருக்கும். இங்கே ஃபினான்ஸ் காஸ்ட்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் இன்கம்னு புக் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் காஸ்ட்டை இங்கே டெபிட் பண்ண மாதிரி அவங்க ஃபினான்ஸ் இன்கம்மை கிரெடிட் பண்ணியிருந்திருப்பாங்க. சிந்து லிமிட்டடை இவங்க கிரெடிட் பண்ண மாதிரி அவங்க பீச் லிமிட்டடை டெபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக சேம் என்ட்ரி அப்படியே மிரர் பார்த்த மாதிரி, கண்ணாடி பார்த்த மாதிரி உல்டாவாக அந்த பக்கம் நடந்துருக்கும். இதுதான் இண்டேஸ் 109. அவங்களும் இண்டேஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த ஏஆர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இன்கம் மேலே எவ்வளோ நமக்கு எஃபெக்டிவான இன்கம் ஒரு வருஷம் நடக்க போதோ அதை அமார்டைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க த்ரூ அவுட் த பீரியட். இந்த ஆரிஜினேஷன் காஸ்ட் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இயரோடது கிடையாது. ஸோ த்ரூ அவுட் த பீரியட் டைம் வேல்யூவோட அட்ஜஸ்ட் பண்ணி அமார்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் இதே தான் சேமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்துலாம். டைப் ஆஃப் பாரோவிங்ஸ். டைப்ஸ் ஆஃப் பாரோவிங்னா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபண்ட்ஸ் சோர்ஸ் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக லோன் வாங்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக லோன் வாங்காமல் சில நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மகிட்ட ஏற்கனவே கரண்ட்டில் ரன்னிங்கில் ஒரு அடுஹாக்காக ஒரு அமௌண்ட் ஜென்ரலாக லோன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லோனோட ஃபண்ட்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 2 டைப்பாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் எடுத்துக்கலாம், ஸ்பெசிஃபிக் லோன் ஆர் ஜென்ரல் ஃபண்ட். இந்த ஜென்ரல் ஃபண்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் பாரோவிங். ஓகே, லோன் ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் பாரோவிங். அதை தவிர வேற ஏதாவது லோன் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஜென்ரல் பாரோவிங். இதுதான் சிம்பிள். இப்போ ஸ்பெசிஃபிக் பாரோவிங் எப்போ வரைக்கும் நம்ம ஒரு லோனை ஸ்பெசிஃபிக் பாரோவிங் சொல்லலாம் அப்படின்னா, எப்போ ஒரு ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமோ, ஒரு பிபிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இம்போர்ட்ல இருந்து அது இம்போர்ட் ஆன ஸ்டேஜ்ல இருந்து இன்ஸ்டலேஷன் பீரியட் வரைக்கும் இந்த பீரியட் வரைக்கும் நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பீரியட் வரைக்கும் தான் இந்த ஸ்பெசிஃபிக் லோனை ஸ்பெசிஃபிக் பாரோவிங் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியன் பேங்க்ல ஒரு லோன் வாங்கியிருக்கோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு லோன் வாங்கியிருக்கோம். இந்தியன் பேங்கோட லோன் ஒன்று இருக்கு, எஸ்பிஐ லோன் ஒன்று இருக்கு. இந்த இந்தியன் பேங்க்ல வாங்கின லோன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஏக்காக. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வைகை ஆத்துக்கு நடுவில் ஒரு பாலம் கட்டுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம், இந்தியன் பேங்கோட லோன். வைகை ஆறுல நம்ம பாலம் கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து, ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சதுல இருந்து பாலம் ரெடி டு யூஸ் அந்த டேட் வரைக்கும் இந்த லோன் இந்தியன் பேங்க் லோன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கா இருக்கும். ஒன்ஸ் இந்த பாலம் ரெடி டு யூஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக் பாரோவிங் என்னவா மாறும் அப்படின்னா, இந்தியன் பேங்க்ல இருக்கிற ஸ்பெசிஃபிக் பாரோவிங் என்னவா மாறிடும் அப்படின்னா ஜென்ரல் பாரோவிங்கா மாறிடும். இதுக்கப்புறம் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பிஎன்எலுக்கு போகும். ஸோ இல்லை இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் பி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பிக்கு இது ஜென்ரல் பாரோவிங்கா மாறிடும். ஸோ ஜென்ரல் பாரோவிங்னா என்ன, ஸ்பெசிஃபிக் பாரோவிங்னா இப்போ உங்களுக்கு கிளியரா கிடைச்சிருக்கும். ஸ்பெசிஃபிக் பாரோவிங் ஸ்பெஷல் லோன் பாரோடு ஃபார் அ குவாலிஃபைங் அசெட். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இந்த குவாலிஃபைங் அசெட்டுக்காக ஸ்பெசிஃபிக்கா அப்ளை பண்ண லோன் ஆர் ஸ்பெசிஃபிக்கா எடுத்த டிபெஞ்சர் என்ன வேணா இருக்கலாம். Whereas general borrowing is other common borrowing like debentures, ODCC, business term loans to run the general affairs of the business, and the specific borrowing of other qualifying asset which had completed and ready to be intended use. Okay, இப்போ ஓகே ஜென்ரல் பாரோவிங் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், இப்போ பாரோவிங் காஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு பாரோவிங் வாங்குறோம், அதோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கேபிடலைஸ் பண்ண சொல்றது ஓகே லாஜிக்கல். ஜென்ரல் பாரோவிங் நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா,
யூஸ்வலாகவே எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்போது அதில் இருக்கிற ஃபண்டை தான் நான் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். இதை ஏன் நான் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை கேபிட்டலைஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இது போயிட்டு டைரெக்டாக P&L ஹிட் பண்ணோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு இந்த காசு தேவைப்பட்டிருக்கல அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டே நான் எடுக்கலைன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன், என் எக்ஸசிவாக இந்த கேஷை தூக்கிட்டு போயிட்டு நான் இந்த லோனை அடைச்சிருந்திருப்பேன். ஸோ எனக்கு ஃபினான்ஸ் காஸ்ட்டே வந்திருக்காது. அப்போ அது P&Lல இந்த ஃபினான்ஸ் காஸ்ட்டே போயிருந்திருக்காது. இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுனால தான் இந்த லோனை என்னால் அடைக்க முடியலை. ஸோ இந்த லோனை அடைக்க முடியாதனால தான் ஃபினான்ஸ் காஸ்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் தூக்கிட்டு வந்து நான் ஜென்ரல் பாரோவிங்ஸோட இன்ட்ரெஸ்ட்லாம் தூக்கிட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கேபிட்டலைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பாரோவிங் காஸ்ட்டை நான் கேபிட்டலைஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறது எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். வேற ஜென்ரல் பாரோவிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் இங்கே கேபிட்டலைஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறது கேபிட்டலைசேஷன் ரேட். இந்த கேபிட்டலைசேஷன் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம தேர்ட் கொஸ்டினில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஓவர்வியூ சொல்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா பீரியட் ஆஃப் கேபிட்டலைசேஷன் பாரோவிங் காஸ்ட். ஓகே, பாரோவிங் காஸ்ட் பார்த்தாச்சு. ஸ்பெசிஃபிக் பாரோவிங்னு எடுத்துக்கலாம். எப்போ நான் வந்துட்டு இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து என்னோட பிபிஇல கேபிட்டலைஸ் பண்ணுறது, நான் டே 1ல லோன் வாங்குறேன். லோன் வாங்கின டேட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே தூக்கி போய் நான் கேபிட்டலைஸ் பண்ணலாமானா இண்டேஸில் அதுக்கும் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ கமென்ஸ்மெண்ட், எப்போ லோன் கேபிட்டலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும், சில நேரம் இன்பிட்வீனில் டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி இண்டேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது மூணும். ஃபர்ஸ்ட் ரூல், நான் எப்போ கமென்ஸ் பண்ணணும், எப்போ கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு, எப்போ இருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை பிபியில் காஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் பார்ட். எப்போ ஸ்டாப் பண்ணணும், தேர்ட் பார்ட். நான் இப்போ இருந்து பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, P&L கொண்டு போகணுன்றது தேர்ட் டேட். செகண்ட் டேட் என்ன அப்படின்னா செகண்ட் இன்பிட்வீன். இது இந்த பீரியட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எதையுமே நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்ல தான் இருக்கும், ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும், ப்ராஜெக்ட் இன்னும் முடியல, ரெடி டு யூஸ் வரல, பட் இன்பிட்வீன்ல சில நேரம் ப்ராஜெக்ட் பாஸ் பண்ணுவாங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் அந்த அந்த பீரியடுக்கான பாரோவிங் காஸ்ட்டை நான் P&L கொண்டு போகணும் அப்படின்னு இண்டேஸ்ல சொல்றாங்க. ஸோ 3 ஸ்டேஜஸ் என்னென்ன டீட்டெயிலில் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், எப்போ பாரோவிங் காஸ்ட்டை நான் கேபிட்டலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கேபிட்டலைசேஷன் ஆஃப் பாரோவிங் காஸ்ட் commences in the date when all the 3 conditions are satisfied. அந்த 3 conditions என்னென்னா, ஃபர்ஸ்ட் பாரோவிங் காஸ்ட்னு ஒன்று இன்கர் ஆகணும்னா நான் ஃபர்ஸ்ட் பாரோ பண்ணியிருந்திருக்கணும் இல்லையா, பாரோ பண்ணியிருந்தா மட்டும்தான் பாரோவிங் காஸ்ட்னு நான் கேபிட்டலைஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாரோவிங் நடந்திருந்திருக்கணும், அதுக்கான பாரோவிங் காஸ்ட் இன்கர் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கியிருந்திருக்கணும், லோன் சாங்ஷன் டேட் ஆரம்பிச்சிருந்திருக்கணும். இப்போ சில நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. 1st April 2017 லோன் சாங்ஷன் ஆகிடும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் பீரியடுக்கு ஹாலிடே விட்டுருப்பாங்க, இந்த பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஹாலிடே இருக்கு அப்படின்னா அப்போ நான் பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்க கூடாது. ஒன்ஸ் எப்போ இந்த ஹாலிடே முடியுதோ, இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஹாலிடே முடியுதோ, எப்போ இன்ட்ரெஸ்ட் ரன் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து தான் நான் பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா பாரோவிங் காஸ்ட் இன்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த அசட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நான் லோன் வாங்கினேன், லோன் வாங்கியாச்சு, இன்ட்ரெஸ்ட்டும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் இன்னும் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ப்ராஜெக்ட்கான எந்த ஒரு இனிஷியேஷனும் எடுக்கவே இல்லை. ஒரு ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு நான் ப்ராஜெக்ட்டுக்கான டிசைன் போடலை, பிளானிங் நடக்கலை, எதுவுமே நடக்கலை அப்படின்னா ப்ராஜெக்டே ரன் ஆகலை. ஸோ ஸ்பெசிஃபிக் பாரோவிங் வாங்கியாச்சு, பட் இன்ட்ரெஸ்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்றதுக்காக வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நான் அதுக்கு போய் கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ செகண்ட் கண்டிஷன், இதுவும் சாட்டிஸ்ஃபை இருந்திருக்கணும். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் நெசசரி டு ப்ரிப்பேர் த அசெட்ஸ் வேர் இனிஷியேட்டட். ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ நான் நேம் ஸ்டேக்கு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன்றதுக்காக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அதான் நான் செகண்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான், அதுக்கான பிளானிங் நடந்திருந்திருக்கணும், ஆர்கிடெக்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாம் நடந்திருந்தா மட்டும்தான் நான் ப்ராஜெக்டை கேபிட்டலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். இதுல ஒன்று மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பீரியட்ல இதுல 1ஓ 2ஓ மட்டும் தான் நடந்திருக்கு, இன்னும் தேர்ட் பாயிண்ட் நடக்கல அப்படின்னா அப்போ வரைக்கும் நான் பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்க கூடாது, P&Lக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல நான் லோன் வாங்குறேன், லோன் அமௌண்ட் 1 crore, இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு 10 lakh வச்சுக்கலாம். ஸோ ஒரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் ஒரு 12 lakh வச்சுக்கலாம் கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ 12 lakhன்றப்போ ஒரு மாதமும் 1 lakh இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, இப்போ இந்த 1 lakh வந்துட்டு மே மாதம் ஏப்ரல் எண்டில் நமக்கு வந்துட்டு 1 lakh ரன் ஆயிருக்கும், இன்ட்ரெஸ்ட் பேயபிளாக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் பிபியில் கேபிட்டலைஸ் பண்ணலாமானா கிடையாது.
30th/6/2024 ப்ராஜெக்ட்டுக்கான ஆக்டிவிட்டிஸ் ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ப்ரொஃபஷனல் ஹையர் பண்ணுறேன். ப்ரொஃபஷனல் ஹையரிங் சார்ஜஸ் ஒரு 1 lakh ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் நடக்குது. ஓகே, ஸ்டில் அப்போ நான் வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமானா கிடையாது. இதுக்கான அமௌண்ட்டை நான் இன்கர் பண்ணி இருந்திருக்கணும். ப்ரொஃபஷனலுக்கு நான் பேமெண்ட் பண்ணது 30/8/2024. ஸோ ப்ரொஃபஷனலுக்கான பேமெண்ட் நடக்கிறது 1 lakh. நான் அப்போ தான் பே பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு பேமெண்ட்டாவது நடந்துருக்கணும். அப்போ தான் நான் இந்த பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ சிம்பிள். இது 3 கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா 30th ஆகஸ்ட்ல தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 30th ஆகஸ்ட்ல இருந்து தான் நான் பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். எப்போ ஸ்டாப் பண்ணலான்றத, அதாவது இதுக்கப்புறம் பாரோவிங் காஸ்ட்டை ப்ராஜெக்ட்ல நம்ம ஆட் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு டேட் சொல்றாங்க. அது எப்போனா கேபிட்டலைசேஷன் காஸ்ட் ஷெல் cease when substantially all activities necessary to prepare the qualifying asset for its intended use or sale. சப்ஸ்டான்ஷியலின்னு தான் சொல்றாங்க, கம்ப்ளீட்னு சொல்லலை. இப்போ ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றோம், மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரிட்ஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வைகை ஆத்துக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் கட்டுறோம். இந்த பிரிட்ஜுக்கு ஒரு பிரிட்ஜா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான எல்லா ஒர்க்கும் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கே நம்ம வந்துட்டு கேபிட்டலைசேஷன் பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாலம் போட்டாச்சு, ரோடு போட்டாச்சு, சேஃப்டி பர்பஸ்க்காக கைப்பிடி எல்லாம் வச்சாச்சு. ஒரு பாலத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் இன்னும் பெயிண்ட் மட்டும் அடிக்கல. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நான் ஒரு 3 மாசம் தள்ளி போடுறேன். இந்த இன்பிட்வீன் 3 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணணுமானா வேண்டாம். பிரிட்ஜ் எப்போ சப்ஸ்டான்ஷியலா ரெடி ஆயிடுச்சோ, ஒரு பிரிட்ஜுக்கான யூசேஜ் என்னவோ அதை ஃபில்ஃபில் பண்ற அளவுக்கு ஒரு பிரிட்ஜ் எப்போ ரெடி ஆயிடுச்சோ அப்போவே நான் கேபிட்டலைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் மட்டும் அடிக்கல, சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணல அப்படின்னா அந்த இன்பிட்வீன் பீரியட்ல நான் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டாம். ஸோ எப்போ சப்ஸ்டான்ஷியலா ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுதோ, இன்டர்நெட் யூஸ்க்கு ரெடி ஆகுதோ அப்போவே நான் என்னோட கேபிட்டலைசேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஓகே இன்னொன்று என்னன்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒரு பல்க் ப்ராஜெக்ட்ல குட்டி குட்டியா சின்ன சின்ன பார்ட்ஸ் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறேன். ஸோ அபார்ட்மெண்ட்ல ஒரு 10 அபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒரு மெஜாரிட்டியா ஒரு 6 அபார்ட்மெண்டோட ஒர்க் முடிஞ்சிச்சு, இல்ல ஈவன் ஒரு அபார்ட்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொத்தமா நான் வாங்கின லோன் எவ்வளோனா 100 கோடி வச்சுப்போம். 100 கோடியில ஒரு பார்ட் மட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்த ஸ்பெசிபிக் பாரோவிங்ல ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு பார்ட் சப்ஸ்டான்ஷியலா முடிஞ்சிருச்சு இல்லையா. இனிமேல் இந்தோட காஸ்ட்ல நான் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது. மிச்சம் இருக்கிற 9 அபார்ட்மெண்ட்ஸோட காஸ்ட்ல நான் பாரோவிங் காஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுவும் இந்த 90 கோடியை எடுத்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாமே தவிர இந்த 10 கோடியை இனிமேல் நிப்பாட்டிடலாம். ஸோ இப்படியும் சொல்றாங்க. when the construction of qualifying asset in parts apartments ஏதோ blockage நடக்குது அப்படின்னா and an individual part capable of being used while other parts are under construction, then borrowing cost capitalization on such individual parts shall be ceased. மித்த ப்ராஜெக்ட் மேலாம் மித்த அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு அபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, சப்ஸ்டான்ஷியலா முடிஞ்சிருச்சு, ரெடி டு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேல நான் கேபிட்டலைசேஷன் பாரோவிங் காஸ்ட் கேபிட்டலைசேஷன் பண்றதை நிப்பாட்டிடலாம். மித்த ப்ராஜெக்ட் மேல ஸ்டில் கேபிட்டலைசேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் சப்ஸ்டான்ஷியலா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல நம்ம பாரோவிங் காஸ்ட்டை இன்கர் பண்றது இல்லை, கேபிட்டலைஸ் பண்றது இல்லை. பட் இன்னும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல, சப்ஸ்டான்ஷியலா ரெடி டு யூஸ் ஆகல, அப்போவுமே சில சினாரியோல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரவரியா கேபிட்டலைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா P&L கொண்டு போயிட்டு இருப்போம். அது எப்போ அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை அன்எக்ஸ்பெக்டடா அன்பிளானடா ரொம்ப நாள் எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த சினாரியோலாம் நம்ம வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணாம P&L கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கேஸ்ல இந்த வைகை ஆறு எடுத்துக்கலாம். வைகை ஆறுக்கு நடுவில் பாலம் கட்டிட்டு இருக்கோம். பாலம் கட்டிட்டு இருக்கப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ யூஸ்வலா என்னன்னா வைகை ஆத்துல வெள்ளம் போறது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த அக்டோபர் சீசன்ல போயிட்டு இருக்கும். ஸோ அக்டோபர் மந்த் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். யூஸ்வலா ஒரு மாசம் வைகை ஆத்துல வெள்ளம் போறது தண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிரிட்ஜ் கட்டுற அளவுக்கு நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனால அந்த பர்டிகுலர் பீரியட் நம்ம வந்துட்டு பிரிட்ஜ் கட்டுறதை பாஸ் பண்ணியே வச்சே ஆகணும். இது நார்மல். ஸோ இதை எக்ஸ்டெண்டட் பீரியட் சொல்லலாமானா கிடையாது. இதெல்லாம் பிளானடு நார்மல் டெம்பரவரி டிலே. இதை வந்துட்டு இந்த பீரியட்ல நான் வந்துட்டு பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணணுமானா வேண்டியதில்லை. அப்போ நான் பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். வேற இன்னொரு சிச்சுவேஷன் நடக்குது. என்னன்னா மாசா என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அடுத்து ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு நாங்க ஒர்க் பண்ண போறது இல்லை,
ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு சம்பளம் சரியில்லை, நிறைய வேலை வாங்குறீங்க, இது மாதிரி ஏதோ சொல்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது அன்பிளான்டு ஃபேக்டர்ஸ் சிலது என்னோட ப்ராஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த டைம்லலாம் நான் என்னோட ப்ராஜெக்ட்ல கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த பாரோவிங் காஸ்ட் வந்துட்டு இந்த டைம் டிலேக்கானது கிடையாது, இது அப்நார்மல். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டலைஸ் பண்ணாம பிஎன்எல் கொண்டு போகணும், ஃபினான்ஸ் காஸ்டா சார்ஜ் பண்ணணும். வேற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிலது நேச்சுரலாவே நடக்குது, இது யார் பண்ணாலும் சரி, நான் இல்லை வேற யார் பண்ணாலும் ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கிறப்போ பிரிட்ஜ் கட்ட முடியாது. ஸோ அந்த சினாரியோல நான் அதை கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற இது என்னோட ஆப்ரேஷனல் இன்எஃபிஷியன்சினால எம்ப்ளாயிஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸோ அந்த சினாரியோல ஒரு பாஸ் நடக்குது, ப்ராஜெக்ட் நடக்கல அப்படின்னா அப்போ அந்த பீரியட்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, பிஎன்எல் கொண்டு போகணும். ஓகே, சிம்பிள். So capitalizing borrowing cost shall be suspended during the extended period. Extended period நீங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட ஆபரேஷனல் இன்எஃபிஷியன்சினால தான் இருக்கணும். So extended period in which active development of a qualifying asset is suspended. Whereas, however, such suspension is not needed if temporary delay that are normal or essential to preparing the asset. ஸோ நார்மல் தான், தண்ணி வெள்ளம் போகிறது நார்மல் தான் அப்படின்னா அந்த பீரியட்லலாம் நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ண தேவையில்ல, பாஸ் பண்ண தேவையில்ல. வேற என்னோட ஆப்ரேஷனல் இன்எஃபிஷியன்ட்னால ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்டட் ஆகுது அப்படின்னா அந்த பீரியட்ல நான் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, பிஎன்எல் கொண்டு போகணும். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் டிஸ்க்ளோஷர். த அமௌண்ட் ஆஃப் என்னென்னலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம்னா த அமௌண்ட் ஆஃப் பாரோவிங் காஸ்ட் கேபிட்டலைஸ்டு டியூரிங் த பீரியட், எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணுன்ற அமௌண்ட்டை நம்ம சொல்லணும். த கேபிட்டலைசேஷன் ரேட் யூஸ்டு டியூரிங் த பாரோவிங் காஸ்ட் ஆன் ஜென்ரல் பாரோவிங். ஜென்ரல் பாரோவிங்ல இருந்து நமக்கு ஒரு ஜென்ரல் பாரோவிங்ல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு பாரோவிங் காஸ்ட் கண்டுபிடிச்சு அதை நம்ம ப்ராடக்டோட காஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஸோ அது எவ்வளோன்றத நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவராலாக பாரோவிங் காஸ்ட் முடிஞ்சு இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 3 மட்டும் பார்த்துடலாம்.